ஹே அம்மா, நீங்களும் பேபி பிறந்ததுக்கு பிறகு தூக்கம் இல்லாம இருக்கீங்களா? நானும் அந்த மாரி தான் இருந்தேன். இரவு முழுக்க ஃபீடிங், டைப்பர் சேஞ்ச், பேபி கிரையிங், சில நேரம் தூங்கவே காலை ஆகிடும். அப்போ மைண்ட்ல ஒரு டவுட் வரும். இப்படி நான் தூங்காம இருந்தா என் ஹெல்த் கெடுமோன்னு. அந்த மாரி டவுட் உங்களுக்கும் இருக்கும். எஸ் அம்மா, பாடி டயர்ட் ஆகும், ஸ்கின் டல் ஆகும், ஹேர் ஃபால் ஆகும். இது எல்லாமே நார்மல் தான். பிகாஸ் பாடி ஹீல் ஆகுற டைம்ல ரெஸ்ட் கிடைக்கலனா அது நம்மள அஃபெக்ட் பண்ணும். ஆனா இதுல முக்கியம் கில்ட் ஃபீல் பண்ணக்கூடாது. பேபி தூங்குறப்போ நீங்களும் கொஞ்சம் தூங்கணும், ஹவுஸ் கிளீன் பண்ணணும், குக்கிங் பண்ணணும், ரிலேட்டிவ்ஸ்க்கு கால் பண்ணணும். இதெல்லாம் பின்னாடி தள்ளி வச்சுடுங்க. பிகாஸ் நீங்க ஹெல்த்தியா இருந்தா தான் பேபி ஹேப்பியா இருக்கும், மகிழ்ச்சியா, காமா இருக்கும். அம்மா தான் பேபிக்கு பெஸ்ட் சப்போர்ட். ஸோ ப்ளீஸ் இன்றிலிருந்து நீங்க கில்ட் இல்லாம கொஞ்சம் தூங்குங்கம்மா. டீ குடிக்கிறதுக்கு நேரம் எடுக்கிற மாரி தூங்குறதுக்கும் நேரம் எடுத்துக்கோங்க. ரிமெம்பர் அம்மா, ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் ஆர் டெம்பரரி. ஆனா ஸ்ட்ராங் மாம் எப்பவுமே நீங்க தான். Every amma deserves rest. So don't feel guilty for taking care of yourself. Strong mom equal to happy baby. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.